இதனால இந்த இடத்துல நமக்கு டாம் அண்ட் ஆண்ட்ரூ இவங்க 2 பேரோட சேர்த்து நம்ம டோபி மெக்யூரியை கம்பேர் பண்ணும்போது டோபி மெக்யூரி மட்டும் நமக்கு டிஃப்ரெண்டா தெரிவாரு. இந்த இடத்துல நாஸ்டாலஜியா கிடையாது. ஆக்சுவலா இங்க ரொம்பவே டீப்பான ஒரு விஷயம் இருந்திருக்கு. சோ இவருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் தான் அது. என்னன்னா டோபி வெப்ஸை ஷூட் பண்ணும்போது அவர் எந்தவித கேஜெட்டோ வெப் ஷூட்டர்ஸோ இல்லாம தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவருக்குள்ள இருந்து தான் வெப் வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஃபன்னான ட்விஸ்ட் கிடையாது. இது மூலியமா ஸ்பைடர்மேன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயமே மாறி இருக்கும். என்னன்னா டாம் அண்ட் ஆண்ட்ரூ தன்னோட பவருக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டை தானே தான் இந்த இடத்துல இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா டோபிக்கு பாடிக்குள்ள இருந்தே வந்த மாதிரி இருந்திருக்கும். இது மூலியமா இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெக்கானிக்கலா இல்லாம பயாலஜிக்கலா இருந்திருக்கும். அதே சமயத்துல அவருக்கு ஜஸ்ட் ஸ்பைடர் பவர்ஸ் மட்டும் கிடைச்சிருக்காது. அவரு ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பைடரா மாறி இருப்பாரு. அதனாலதான் மத்த ஸ்பைடர்மேன்ஸ் 2 பேருமே இவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. சோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜோக்கா இருக்காது. இது ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் இருந்திருக்கும். இது மூலியமா தான் மத்த ஸ்பைடர்மேனை கம்பேர் பண்றதுக்கு இவர் தனித்து நிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க.